வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன். அதாவது மேஷம் ராசிக்கான வார பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக இந்த வாரம் மேஷராசிக்காரங்களுக்கான நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மன உறுதியாக இருப்பாங்க. நிறைய பண்ணுவாங்க. பிளானிங்கெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. புதிய புதிய வேலைகள் சிலது தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அது கண்டிப்பாக இவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. காலதாமதம் கொஞ்சம் டிலே ஆகும். அது மட்டும் இவங்க பேலன்ஸ் பண்ணிக்கினாங்கன்னா, இந்த வாரம் கிடக்கிறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய நல்ல நிகழ்ச்சிலாம் நடக்க போகுது. சில விஷயங்கள் இவங்க முக்கியமாக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இவங்க எடுக்கணும். கொஞ்சம் டிலே ஆகுனாலும் எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் மீண்டும் தொடங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க மேலதிகாரி கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் தெளிவாக அமைதியாக பேசுறது நல்லது. தனியாக தொழில் செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. கவர்மெண்ட்லேயோ இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது தாமதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் சுப்பீரியர் ஆஃபீஸரு இல்லைன்னா நம்ம மேலே இருக்கிற அதிகாரிங்க யாரு கூடயாவது பேசும்போது மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதாக டிலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை நாட்களில் கொஞ்சம் சிறப்பாக நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பண வரவு பொறுத்தவரையில் இந்த வாரம் ஒரு மிதமான ஒரு நல்ல நிலை இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பழைய பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம், வீடு, வாகனம் இது பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த யோசனை கொஞ்சம் கூடுதல் ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரிய முதலீடு செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அர்ஜென்ட் படக்கூடாது. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி இன்னொருத்தர்கிட்ட ஒரு நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட ஆலோசனை பண்ணி ஒரு முடிவெடுக்கிறது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இந்த சின்ன சின்ன மனக்கசப்பு குறையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில் மேஷராசிக்காரங்களுக்கு. சொந்தக்காரங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், என்ன பண்ணலாம், எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடத்துக்குவாங்க. அது கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் கொஞ்சம் நல்லபடியாக இருந்ததுன்னா அது ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போகும். குழந்தைங்க தொடர்பான விஷயம் கூட ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது பற்றியான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சிலது முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். அவசரமாக ஒரு முடிவெடுக்கிறது மட்டும் தவிர்த்துக்கிறது இந்த வாரம் பொறுத்தவரையில் நல்லது. 2 விஷயம் இருக்கும் இவங்களுக்கு. இந்த வாரம் ஒரு பெரிய ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. அதை செய்யணும்னு நினைப்பாங்க. அதே சமயம் அது எதுவும் தவறாயிடக்கூடாதுன்ற ஒரு எச்சரிக்கையான யோசனையும் இருக்கும். 2த்தையும் அவங்க சிந்திச்சு இப்படி செய்யணும், அப்படி செய்யணுங்கிறதுக்கு இடைப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்லையா? அதுதான் அவங்கள ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போக போகிறது இந்த வாரம் பொறுத்தவரையில். உடல்நலம் பொறுத்தவரையில் இவங்களுக்கு லேசாக தலைவலி, உடல் டயர்ட் ஆகுறது இதெல்லாம் வரும். கொஞ்சம் தூக்கம் குறைவு கூட ஏற்படும். இது கொஞ்சம் இவங்க பேலன்ஸ் பண்ணிக்கணும். வாக்கிங் ப்ராக்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, மெயின்டைன் பண்ணி நல்லா மேலபடி வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையிலையும் சூரிய நமஸ்காரம் இவங்க செஞ்சாங்கன்னா, இந்த வாரம் கொஞ்சம் அமைதியாக கடக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி ஏற்படும். இந்த வாரம் பொறுத்தவரையில் மேஷராசிக்காரங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்க போகுது. அதே நேரங்களில் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 9 இவங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கலர் பார்த்தீங்கன்னா, ரெட் கலரும் லைட்டு ரெட் கலந்த எல்லோ கலரும் இவங்களுக்கு கொஞ்சம் லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மொத்தத்தில் மேஷராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நல்ல திட்டமிட்டு பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக ஸ்டெப் எடுத்து வச்சு ஒரு முடிவெடுத்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இவங்க போகிறாங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி இவங்களுக்காக காத்திருக்கு. அவசரமாக முடிவெடுக்கிறது மட்டும் கண்டிப்பாக தடுக்கணும். அது முக்கியமான ஒரு விஷயம். அதை நல்லபடியாக இவங்க யோசனையில் வச்சு செயல்படுறது மேஷராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் பொறுமையாக இதை கேட்டதற்கு.
இதை கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்தவங்களுக்கு இது கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன் வெள்ளிக்கிழமை. ரொம்ப நன்றி. வணக்கம்.